ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது என்னன்னா, இந்த உலகமே, the whole world is waiting for the manifestation of the sons of God. எல்லாம் குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. ஆண்டவரே செய்யமையா செய்யமையா, ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு, உலகமே கஷ்டமா இருக்குதுயா, முடியலையா, அப்படி இருக்குது, அடிக்கிறான் உதைக்கிறான், இங்க பக்கம் போனா அடி, இந்த பக்கம் போனா அடி, அங்க போனா உதைக்கிறான், வீட்டுல போனா பிரச்சனை, வெளியே போனா பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை, என்ன பண்றது தெரியலையே, வலிக்குதே. சரி, அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, சரி ஓகே, இப்ப மாறணுமே, ஏன் அப்படியே இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது? புத்திரன்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முழு உலகமே காத்துட்டு இருக்கு, தேவ தூதர்கள் காத்துட்டு இருக்காங்க. சர்வலோகத்தையும் படைத்தவர், வெள்ளியும் பொன்னியும் உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் நீங்க. எப்படி அப்ப யார் நானு? நடக்கிறதே வேற மாதிரி நடக்கணுமோ? நடந்து போகும்போது இப்படி, அப்படி ரோட்ல நடந்து போகும்போது எப்படி நடந்து போனோம்? எல்லாம் நம்மளுது தான். எங்க அப்பா தாங்க பூமியே, அப்பா அதெல்லாம் எந்துதான், அப்படிதான் நடக்கணும். அப்போ இந்த முழு பூமியுமே இங்க பாருங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு. பூமியே காத்துட்டு இருக்குது. இவன் எப்போ புத்திரன் மாதிரி இருப்பான்? இவன் என்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறான், சோறு வேணும், இட்லி வேணும், எனக்கு 2 இட்லி கொடுப்பீரா ஆண்டவரே, சோதரம் இட்லி வேணும் ஐயா, எனக்கு எப்படியாவது தாரும் ஐயா, அப்படியே அவன் கேட்டிருக்கிறான். புத்திரன் மாதிரி அந்த ஃபேக்டரி, அந்த இண்டஸ்ட்ரி, அவன் பெரிய பிசினஸ், வீடு, இதுல எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆண் மகனாக புத்திரனா நின்று அதை ஆளுக செய்கிறவனா எப்ப மாறுவான் அப்படின்னு இந்த சிருஷ்டியானது உலகமே காத்துட்டு இருக்கான். உங்க பக்கத்துல இருக்கிற தேவதூதர்லாம் காத்துட்டே இருக்காங்க. அவனுக்காவது ஏதாவது கமாண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்தினால தேவதூதனே அங்க போய் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளீனா வந்து நில்லு. நம்ம சொன்னாலாம் கேட்பானா? உங்களுக்காக தான் வந்தான் அவன். நீங்க என்னைக்கு மறுபிறப்பு அடைந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் அசைன் பண்ணிட்டாங்க. எங்க? பரலோகத்துல இருந்து. அப்போ அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? ஆமா, ரொம்ப பெரிய ஆள் நீங்க. நான் தான் சொல்றேன், இந்த பூமியில சும்மா ஒரு பணக்காரனுக்கே 100 பேர் வேலைக்காரன் இருக்கானுங்கன்னா, நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு வெள்ளி இருக்கு, பொண்ணெல்லாம் கால்குலேட்டே பண்ண முடியாது. நம்ம தான் இன்னைக்கு இங்க பெருசா கிராம் ரேட்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அவர் அங்க ரோடே தங்கத்துல போட்டார். நம்ம சும்மா ஒரு 2-3 மணி முத்து எடுத்து அப்படியே கழுத்துல எல்லாம் போட்டுட்டு அப்படியே காதெல்லாம் போட்டு அழகு காட்டிட்டு இருக்கோம். அவர் பெரிய பேளை எடுத்துட்டு ஒரு கேட்டு மாட்டி விட்டார். முத்துலே கேட்டு போ அப்படி. அதான் நம்ம அப்பா.